வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம மாயா சந்தியா February 3 அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட்டு புது வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கதையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மாயா வந்துட்டு கார்த்தி உயிரோடு இருக்கிறத நம்ம குருவரன் கிட்ட சொல்லிடுறாங்க. குருவரன் வந்துட்டு எப்படியோ நேராக அந்த ஹாஸ்பிட்டல் வராரு. அங்கே வந்து பார்த்தா அந்த கார்த்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அப்போ மாயா நேராக குருவரன்ட்ட, சார் நான் அப்போவே சொன்னேன்ன இவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு, நான் அப்போவே சொன்ன பார்த்தீங்களா, இவன் குடும்பமே சேர்ந்து எங்களை நல்லா ஏமாத்திட்டு சார், இவனை விடக்கூடாது, இவனுக்கு நல்ல தண்டனையாக வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, மாயா இப்போ கூட என்னால் கண்ணால் நம்பவே முடியலை, இவன் இறந்துட்டான் அப்படின்னு தானே அந்த குழியிலேருந்து இவனை எடுத்தோம், இப்போ எப்படி இவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சார் அந்த புவனேஸ்வரி, பசுபதி, அப்புறம் அந்த கூடவே சுத்துவானை மகாலிங்கம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானை பற்றி தெரியாம தான் நாங்களும் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. அப்போ குருவரன் நேரா மாயா கிட்ட, மாயா அன்னைக்கு நடந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, அதை சொன்னால் மட்டும்தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சார் அன்னைக்கு அந்த தனா இருக்கால்ல, அவளை கார்த்தி கூப்பிட்டான். அவளுக்கு பதிலாக நான் எப்படியாவது கார்த்திக்கிட்டேருந்து அந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே நடந்ததே வேற. அந்த கார்த்தி ரொம்ப கெட்டவன். அப்போ தான் பெரியம்மா அந்த கார்த்திக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் கார்த்தியோட தலையில் அடித்தாங்க. கார்த்தி மயக்கம் மட்டும் கீழே விழுந்திருக்கிறான். ஆனால் அவன் செத்த மாதிரி நடிச்சிருக்கான். நாங்கள் இருந்த அந்த இடத்துல அந்த புவனேஸ்வரி கூட்டமும் இருந்திருக்கு. எங்களுக்கு அது தெரியலை. கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு நினச்சி நாங்கள் பயந்து போய் கார்த்தியை கொண்டு போய் புதைச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க குழியை தோண்டி கார்த்தியை வெளியில் எடுத்து காப்பாற்றி வேற யாரையோ உள்ளார போட்டு புதைச்சி கதிரோட பர்ஸை வாலண்டியராக போட்டிருக்காங்க. கதிர் சொன்னால் அவனோட பர்ஸ் காணாமல் போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க கதிரை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்க குருவரன், அவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்காங்க, யாரையுமே நீங்கள் விடாதீங்க அப்படின்னு குருவரன் சொல்கிறாரு. போலீஸே ஏமாத்திருக்காங்கன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது. இந்த கார்த்தியை தான் பிடிச்சிட்டோமே, இவனை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த புவனேஸ்வரி கூட்டம் சிக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், சார் இவனை இங்கே வச்சுக்கிறது ரொம்ப டேஞ்சர், இவனை இப்போவே கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போ குருவரனும், ஆமாம் மாயா, இவனை இப்போவே கைது பண்ணுறது தான் நல்லது அப்படின்ட்டு கார்த்தியோட கையில் விலங்கு போட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு மயக்கமாயிட்டு இருக்காரு. இப்போ லைட்டாக கண்முழிக்கிறாரு. பார்த்தா மாயா, குருவரன், கதிர் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி அவங்கள பார்த்துட்டு தப்பிச்சு போகிறதுக்காக எந்திரிக்கிறாரு. ஆனால் கையில் விலங்கு போட்டிருக்கு. இதை பார்த்ததோட கார்த்தி ஷாக் ஆகி, ஏய் என்னை விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. சி, உனக்கு வெக்கமா இல்லையாடா, பெரியம்மா உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க, அவங்கள வந்துட்டு மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்போ என்னை விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, டேய் ஏதாவது பேசுனா அவ்வளோதான், எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு. அப்போ குருவரன் நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாரு கார்த்தி, எல்லாரையும் ஏமாத்தினதுனால உன்னை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்ட்டு கார்த்தியை வந்துட்டு கைது பண்ணுறாங்க. அப்போ மாயா நேராக குருவரனை பார்த்து, இங்கே பாருங்க குருவரன், கண்டிப்பாக இவன் தப்பிச்சு போகிறதுக்கு ஸ்டேஷனில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ இவனை ரிலீஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும், கண்டிப்பாக மாயா அப்படின்னு. அப்போ மாயா நேராக குருவரன்ட்ட, இங்கே பாருங்க, அதோட பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், அப்போ தான் பெரியம்மா மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு,
சரி மாயா, அதோட நான் ஜானகி அம்மாவை ஜட்ஜம்மா கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன்னு, போதிய ஆதாரம் இல்லாததுனால ஜானகி அம்மாவை கைது பண்ணலை அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை, இது கூட நமக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு தான். ஜானகி அம்மா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அவங்க இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை வந்துட்டு நேராக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போக அங்கே அந்த புவனேஸ்வரியோட ஸ்பை போலீஸ் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, இவன் தானே இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதை நம்ம உடனே புவனேஸ்வரி அம்மாட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேராக புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, என்னாச்சு, அந்த ஜானகிக்கு ஜெயில் தண்டனை கிடச்சிட்டா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா ஜானகி அம்மா ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, ஆனால் இது கொஞ்சம் கூட செல்லுபடி ஆகாது போலையே அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, எதுக்காக ஜானகிக்கு இன்னும் தண்டனை கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அம்மா அதை விடுங்க, உங்கள் பிள்ளை கார்த்தி இருக்கான் பாருங்க, அவள் உயிரோட தான் இருக்காம்மா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, யோ உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, யோ என்னையா சொல்கிறேன், எங்கே இருக்கான் கார்த்தி அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அம்மா அவனை போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு லாக்கப்பில் போட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. புவனேஸ்வரி அவர்கிட்ட, இங்கே பாரு, எப்படியாவது கார்த்தியை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா இது மாதிரி குருவரன் சார் போனதோட நான் எப்படியாவது கார்த்தியை தப்பிக்க வச்சிட்றேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும், இங்கே பாரு, நீ மட்டும் கார்த்தியை தப்பிக்க வச்சேன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும், சரிங்கம்மா நான் எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. அப்போ குருவரன் நேராக அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ குருவரன் டக்குன்னு உன் ஃபோனை கொடு அப்படின்னு கேட்க அப்போ ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ ஃபோனை பார்த்ததோட குருவரன் நேராக அவரை பார்த்து, ஓ அந்த புவனேஸ்வரிக்கு நீ ஸ்பை வேலை பார்க்குறியா, மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல அவரும் பயந்து அந்த இடத்துலேருந்து போகிறாரு. மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, உன்னை ஃபயர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன், இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஜானகி நேராக குருவரன்ட்ட, குருவரா என்னப்பா நடக்குது இங்கே, செத்து போனேன் அப்படின்னு சொன்னவன் உயிரோட வந்து நிற்கிறான் அப்படின்னு. அப்போ நம்ம குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே மாயா சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிரூபணமாகிரும். அந்த புவனேஸ்வரி குடும்பம் எல்லாருமே சேர்ந்து உங்களையும் பெரியப்பாவையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்களால தப்பிக்கவே முடியாது, அதோட நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இந்த கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனை நாளும் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருந்தேன் அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க அம்மா, இப்போதைக்கு ரகுராம் அப்பா கிட்ட உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும், அதுதான் என்னோட முதல் கடமை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா நம்ம ஜானகி நேராக குருவரன்ட்ட, இங்கே பாருப்பா, தனாவோட விஷயத்த மட்டும் நீ சொல்லாது அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி அம்மா அப்படின்னு சொல்ல மாய நேராக ஜானகிட்ட, பெரியம்மா இன்னைக்கு பெரியப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிட்டுன்னா நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜானகியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க குருவரன், நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக பெரியப்பா நம்ப மாட்டார், ஏன்னா எங்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காரு, நீங்கள் வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே உள்ளவங்க கிட்ட, இங்கே பாருங்கள், யார் வந்தாலும் இந்த கார்த்தியை விடாதீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. நம்ம ரகுராம் வந்துட்டு ரொம்ப கவலையாக ரூமில் உட்காந்துருக்காரு. சிவா நேராக ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா அன்னைக்கு இன்னொரு தண்டனை கிடச்சிருக்கும், கடைசியாக அன்னிக்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு, சிவா என்கிட்ட இனிமேல் அதை பற்றி பேசாத சிவா அப்படின்னு கண் கலங்குறாரு. சிவா நேராக ரகுராம் கிட்ட, அண்ணா ஜானகி அண்ணி மேலே பாசம் இல்லாமையா அழுகுறீங்க, உங்களுக்கே தெரியும் அண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, ஏன் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் தைரியம் இல்லையா, நான் மட்டும் என்ன முட்டாளா, என்ன காரணமாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லலாம்ல, அப்படி என்ன ஜானகிக்கு ரொம்ப பெரிய பிடிவாதம், அதை என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல சிவா சொல்கிறாரு, அண்ணா ஒருவேளை உங்களால் தாங்கிக்க முடியலைன்னா அப்படின்னு,
அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா சிவா, நானும் அவளும் பிரிஞ்சிட்டோம். இதை விட பெரிய தண்டனையா எனக்கு கிடைக்க போகுது. அப்படி எந்த விஷயத்துக்காக இதையெல்லாம் மறைக்கிற அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு ரகுராம் சொல்கிறாரு. அதே நேரத்தில் பத்மாவும் பார்வதியும் அங்கே வராங்க. அப்போ பத்மா நேரா ரகுராம் கிட்ட, அண்ணா இன்னரும் அன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கும்ல, குறைஞ்சது 8 வருஷம்னாச்சும் தண்டனை கொடுப்பாங்கல்ல, இனிமே அண்ணியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ பார்வதி ரொம்ப சோகமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாக்கா, இனிமே அண்ணியை நம்மளால் பார்க்கவே முடியாது. அவங்க இனிமே எங்கே இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்கள போய் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட சிவா நேரா பத்மா கிட்ட, நீங்கள் பாருங்க வெளியில் போங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சிவா உண்மையை தானே நாங்கள் சொன்னோம், எதுக்காக எங்கள் மேலே கோவப்படுற அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, உண்மை சொன்ன வரைக்கும் போதும், உங்கள் வேலை எது இருந்தாலும் போய் பாருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா வந்துட்டு நேராக சிவாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சிவா நேராக ரகுராமை பார்த்து, அண்ணா இப்போ கூட ஒன்றும் இல்லை, எப்படியும் அன்னையை வந்துட்டு வேற இடத்துக்கு மாத்துறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க, அந்த கேப்பில் போயிட்டு அன்னிக்கிட்ட பேசிட்டு வரலாம் வாங்கண்ணா அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு, இல்லை சிவா நான் வரல, அவளை அந்த சூழ்நிலையில் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு. அதே நேரத்தில் வெளியில் போலீஸ் ஜீப் சத்தம் கேட்குது. அதை கேட்டதோட நம்ம சிவா சொல்கிறாரு, அண்ணா வெளியில் ஜீப் சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்போ ரகுராமும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஜானகி, கதிர், மாயா எல்லாரும் வராங்க. குருவரன் வந்துட்டு ஜானகியை கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்ததோட பத்மாவுக்கும் பார்வதிக்கும் செம்ம ஷாக்கு. பத்மா நேராக பார்வதி கிட்ட, என்னடி பார்வதி இது, இன்னரும் அந்த ஜானகிக்கு தண்டனை கிடச்சிருக்கோம், அவளை ஸ்டேஷன் வேற ஜெயிலுக்கு மாற்றிருப்பாங்க அப்படின்னு நினச்சா இங்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அதான்க்கா எனக்கும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இந்த மாயா ஏதோ ஒன்று பண்ணி அண்ணியை காப்பாற்றிட்டா போலையே, இதுக்கு தாண்டி இவ வெளியில் இருக்கிறதே ரொம்ப டேஞ்சர், இவளை வெளியில் விட்டதே ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் ஒருவேளை அவங்க ரிலீஸ் ஆனாலும் கதிரை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் கார்த்திகை கொண்டுட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அதானடி இப்படி அப்புறம் கதிரும் வர்றான் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அதாங்க்கா எனக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் அவங்க சொன்னாதான் தெரியும் அப்படின்னு. குருவரன் நேராக ரகுராமை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேராக குருவரன்ட்ட, என்னாச்சு குருவரன் அப்படின்னு கேட்க, சிவா நேராக குருவரன்ட்ட, என்னப்பா நடக்குது இங்கே, இன்னரும் அன்னைக்கு தண்டனை கிடச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப கவலையோடு இருந்தோம் அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அப்பா அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை, அம்மாவை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ நம்ம ரகுராம் சொல்கிறாரு, ஜானகி வந்துட்டு ரிலீஸ் ஆனால் அவனை கைது பண்ணுவாங்கல்ல அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அப்பா இதில் யாருமே தப்பு பண்ணலை, எல்லாருமே இத்தனை நாளும் எந்த விஷயத்த நம்பிக்கிட்டு இருந்தோமோ அது பொய் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு குழப்பமாக இருக்குது. சிவா நேராக குருவரன்ட்ட, குருவரா நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இத்தனை நாளும் யார் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவன் உயிரோட தான் இருக்கான், நம்மளை எல்லாரையுமே நல்லா ஏமாத்திருக்கான். அப்பாவோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக கார்த்தி வந்துட்டு செத்த மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பத்மா நேரா பார்வதி கிட்ட, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்கிறாங்க, அதாங்க்கா எனக்கும் புரியல, லிங்க மாமாவுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க, நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க, இந்த கார்த்தி உயிரோட தான் இருந்திருக்கான் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னக்கா இது இவ்வளோ பெரிய ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ரகுராம் கேட்குறாரு, என்ன குருவரன், உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக செத்தவனை திரும்பி கொண்டுட்டு வரீங்களா அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரகுராம் அப்பா, அந்த கார்த்தி இத்தனை நாளும் இறந்த மாதிரி நடிச்சிருக்கான், அவனை மாயாவும் கதிரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, அவன் உயிரோடு இருக்கிறதுனால பெரிய அம்மாவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு ஒன்றுமே புரியல. ரகுராம் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அப்பா அந்த குழப்பத்தை எல்லாம் நான் தீர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. தனாவை கார்த்தி கல்யாணம் செய்ய முடியாததுனால தனாவை டெய்லி அந்த கார்த்தியை துன்புறுத்தினான், அந்த பண்ண வீட்டுக்கு வர சொல்லி தனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணான்,
ஆனால் தனா அவங்க மேலே உள்ள மரியாதையால் போகலை. ஆனால் அந்த கார்த்தி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தனாவை கடத்த பார்த்தான். அப்போ தான் ஜானகி அம்மா வந்துட்டு தனாவை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. தலையில் அடிச்சிருக்காங்க. கார்த்தி மயக்கம் போட்டிருக்கான். கார்த்தி இறந்துட்டான்னு நினச்சி மாயாவும் ஜானகி அம்மாவும் அந்த கார்த்தியை கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. ஆனால் அந்த கார்த்தி உயிரோட தான் இருந்திருக்கான். இது யாருக்குமே தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ரகுராம். அப்போ நம்ம குருவரன் சொல்கிறாரு, அப்பா ஜானகி அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை, கதிர் மேலேயும் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே கதிர் என்ன சொன்னார், அந்த கார்த்தி நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாருல்ல, அதே மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. அவன் சரியான ஃப்ராடுப்பா. நிறைய பெண்களை ஏமாத்தியிருக்கான். அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. அவனோட லேப்டாப்பில் நிறைய விஷயங்களை பார்த்தேன். எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அவனை நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இதை தாங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம கதிர் சொன்னான். அவன் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தாங்க இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரகுராமுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரகுராம் நேராக ஜானகியை பார்த்து, அப்போ இத்தனை நாள் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேனா? இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இவ்வளோ முயற்சி பண்ணியா? உன்னை போயிட்டு நான் நம்பாமல் இருந்துட்டேனே அப்படின்ட்டு ரகுராம் ரொம்ப கவலைப்பட, அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க பரவாயில்லைங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தானே நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஜானகி நீ எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க, ஆனால் இத்தனை நாள் நான் ஒன்றை நம்பாமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ நம்ம மாயா வந்துட்டு நிற்கிறாங்க. ஜானகி நேராக ரகுராம் கிட்ட, என்னங்க எல்லாரையும் விட அதிகமாக கஷ்டப்பட்டது மாயா தாங்க. மாயாவுக்கு ஆல்ரெடி அந்த கார்த்தியை பற்றி தெரியும். நம்மக்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணான். சரியான ஆதாரம் கிடைக்காததுனால தான் கதிரை வந்து தாலி கட்ட சொல்லிட்டா அப்படின்னு. அந்த பொறுக்கிக்கிட்டேருந்து தனாவை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் நேராக மாயாவை பார்த்து, என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா நேராக ரகுராம் கிட்ட, இங்கே பாருங்க பெரியப்பா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இந்த சீன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை தெரிஞ்ச பிறகு ரகுராம் மாயக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அது அப்கமிங் எபிசோடில் நிறைய சீன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம மாயக்கிட்ட ரகுராம் மன்னிப்பு கேட்டாலும் அடுத்து என்ன சீன் வரும், என்ன மாதிரி கதை வரும் அப்படிங்கிறத ரொம்ப டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சீன் வரும், ஒருவேளை நம்ம மாயாவோட ஆள் சீனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸை நரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.